ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன புது கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னா ஸ்லெண்ட்ரினாதி ஸ்கூல். அதாவது இதில் வந்து போண்டாவாய் இருக்கும், ஓகேவா? அப்புறமா இந்த ஸ்கூல்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறோம், எப்படி ஃபன்னாக எஸ்கேப் ஆகிறோம் தான் இந்த கேம் ப்ளே ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தோணத்தோணன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கெட் இன் டு தி கேம் ப்ளே வீடியோ. ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, இப்போ ஸ்கூலுக்குள்ளே வந்தாச்சு. இதான் வந்து போண்டாவாயோட ஸ்கூலு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நல்லா இல்லைனா நோ நம்பிங்க, நல்லா இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கமெண்ட் அனுப்பிச்சி விடுங்க. இப்போ வந்து இந்த ரூமுக்குள்ளே ஏதாவது தேருதான்னு பார்க்கலாம். ஓகே, கதவை சத்திக்கலாம்னா போண்டாவாய் வந்து போண்டாவை கெட்டு போவோம். ஓகே, இப்போ ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஒரு கீ வெளியே இருந்துச்சு, அதான் ஒன்று கிடச்சிச்சு. ஓகே, இப்போ இந்த ரூமில் ஒன்றும் தேரல, மறுபடியும் தேடி பார்த்துக்கலாம். ஆத்திர அவசரத்துக்கு எதாவது கிடச்சிச்சுன்னா. ஓகே, வெளியே போயிட்டு இங்கே ஒரு ரூம் இருக்குது, கீ யூஸ். ஓகே, ஒரு கீ யூஸ் பண்ணிட்டோம். கதவை சாத்திக்கலாம். மெடிக்கிட்டு, அதாவது நம்ம ஹெல்த் ஃபுல்லாக இருக்கிறதுனால யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்போ வந்து போண்டாவாய் நம்மளை டென்ஷன் படுத்துதோ, இப்போ மெடிக்கிட்டு ப்ரெஷர் மாத்திரையை போட்டு ப்ரெஷரை கம்மிப்படுத்திக்கலாம். ஓகே, ஒரு ஃப்யூஸ் கிடச்சிருக்கு. அதாவது இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, 8 ஃப்யூஸ் கண்டுபிடிச்சி கீழே போய் பேஸ்மெண்ட்டில் இருக்கும், அதில் போய் ஃப்யூஸை வைக்கணும். அப்போ வந்து மேலே ஒரு டோர் திறக்கும். அப்போ வந்து ஐயோம்மா, என்னடா பேசிக்கிட்டு இருக்கும் போது வருது போண்டாவாயி, அவ்வளோதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். பேசிக்கிட்டு இருக்கும் போது முன்னாடி வர இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓகே, இந்த ரூம் உள்ள போகலையா? இந்த ரூமில் எதுவும் தேருமா? ஓகே, அம்மா என்ன பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருது? ஒரு கீ இருக்குது, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருதுங்க. ஓகே, இந்த சைடு ரூம்லாம் 2 இருக்குது. ஓகே, இந்த ரூமுக்குள்ளே போய்க்கலாம். இங்கே ஏதாவது தேருதா? இந்த பெஞ்சுக்குள்ளெலாம் பார்க்கணும். அந்த கீ வச்ச மாதிரி ஃப்யூஸை வைப்பாங்க. ஃப்யூஸ் தான் முக்கியமான பொருளுங்க. ஓகே, இந்த கதவை சாத்திக்கலாம். மெடிக்கெட் தேவை, ப்ரெஷர் மாத்திரை போட்டுக்கலாம். ப்ரெஷர் படுத்தி விட்டு ஓடிடுச்சு. ஓகே, இப்போ இந்த டெஸ்க்கு பார்ப்போம். ஒன்றுமே இல்லை, இப்படி இருந்தால் தப்பிச்ச மாதிரி தான். ஓகே, இந்த ரூமை விட்டு வெளியே போகலாம். ஓகே, போய்க்கலாம். வேறு ஏதாவது? என்ன? அட பாவி, என்ன போண்டாவை தள்ளி விட்டுக்கிட்டு இருந்தேங்க நான் தடவை. ஷீட், இங்கே ஒரு மெடிக்கெட் இருக்குது. நல்ல வேலைக்கு வழியிலே வைக்கிறாங்கப்பா. ஒரு ஃபியூஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோங்க. இங்கே ஒரு கீ இருக்குது, இன்சைடெலாம் எடுக்க முடியாத, இன்சைடு வச்சுருக்காங்க. ஓகே, இந்த வாஷ் பேஷன்லலாம் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஓகே, அன்சைட் போய்க்கலாம். அன்சைடு ஏதாவது தேருதா? கிச்சன். ஆடா பாவி, ஸ்கூலை ஓட்டுறாடா. ஸ்கூலில் எப்படா கிச்சனு? பாவி, இப்படிலாம் இருந்தால் செம்ம. இங்கே டெடி இருக்குது. உமாடி, என்ன கைஸ் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வருது? ஒரு ஷீட். ஓகே, இந்த ரூமில் ஏதாவது தேருமா? டைனிங் ஹால். ஓட பாவி, என்னடா இப்படி? ஓகே, எஸ்கேப் ஆயிடலாம். இப்போ இங்கே இருக்க முடியல என்னால். மெடிக்கல் எடுத்தாங்கடா, பிபி மாத்திரையா? முடியலடா, பிபி அப்படியே 100க்கு ஏறுதுடா. டி ஏதாவது கொடுங்கடா, முடியல. போண்டாவாய் வந்து டென்ஷன் ஏற்றிட்டு போகுது. அது இல்லாமல் டைனிங் ஹால்லாம் வச்சுருக்கு, செம. இதனால தான் எல்லாம் டிசி வாங்கிட்டாங்களோ. இதெல்லாம் எவன்டா கரஸ்பாண்டடாக போட்டாங்கன்ட்டு எல்லாம் டிசி வாங்கிட்டாங்க. ஓகே, இப்போ அன்சைடு ஏதாவது போய் தேருதான்னு பார்ப்போம். அன்சைடு போய் லாஸ்ட் ரூமில் பார்ப்போம் கைஸ். ஏதாவது தேர்ச்சுன்னா கைலாங்கடியில் போட்டு பேரிச்சம்பழமாவது வாங்கலாம். ஓகே, இதை உள்ளே போய் அப்பாடி ஃப்யூஸை கொடுங்கடா. 3 தாண்டா எடுத்துருக்கேன், இன்னும் 5 தேவைடா. கொடுத்துருங்கடா.
இறக்கப்பட்டு கொடுத்துருங்கடா. ஓகே, அப்படியே நேருக்கு நேர் ரூம். ஓ, கீயாடா இது? இது என்ன பிரின்சிபல் ரூமோ? இந்த ஸ்கூலுக்குலாம் பிரின்சிபல் ரூம் வேணும். பாடி அப்படி மெடிக்கல் கொடுத்தாங்களா, ப்ரெஷர் மாத்திரை. ஓகே, இந்த இதில் கொடுங்க. அப்பாடி இறக்கம் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, இந்த சைட் போய்க்கலாம். என்ன யாரா கதவை சாத்துறது? ஓகே, இந்த ரூம்லாம் திறந்து பார்த்துக்கலாம். என்ன இதுக்கும் கீ கேட்குறாங்க? ஆடா பாவீங்களா, ஸ்கூலா இல்லை ஆலின் ஒன்னாடா? ஓகே, ட்ராலாம் திறந்து பார்க்கலாம். ஓகே, ஃபியூஸ் கண்டுபிடிக்கிற நேரத்தில் நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, நாங்களும் சந்தோஷமாக இருப்போம். ஓகே, இன்சைட் போகலாம். நாங்கன்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. அதாவது நம்மளோட சேனல் மேனேஜர் வந்து ஒரு வேலையாக வெளியே போயிருக்காரு. அதனால் நான் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, அம்மா அடா பாவி, என்ன நின்றுக்கிட்டு இருக்க பாருங்க கைஸ். நான் உங்களை க்ளோஸ்அப்பில் போய் காட்டியிருக்கேன். இதுக்காண்டே லைக் பண்ணிடுங்க. இந்த இதெல்லாம் சைடு வந்தாச்சு. பாத்ரூமில் எதுக்கோ செக் பண்ணுவோமா வேணாமா? பண்ணுவோம். இந்த இதுக்குள்ளலாம் செக்கே பண்ணலையே. ஏதாவது கொடுங்கடா. ஏய், பாத்ரூம்மா இது? பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் எங்கே போனாலும் வந்து. ஓகே, அந்த சைடு மேலே போய் பார்ப்போம். ஹெல்த்து கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மெடிக்கிட் வேணும். கீழே போவோம், ஏதாவது தேருதான்னு பார்க்கலாம். கீழே போய் பார்ப்போம். அந்த ஸ்டோர் ரூம்னு சொன்னாங்க இல்லை கைஸ்? இதான் இங்கே பாருங்கள், அந்த இடத்துல தான் ஃபியூஸ் போடணும். இருங்க அப்புறமா காட்டுறேன். அப்பாடி மெடிக்கிட் கொடுங்கடாப்பா. அப்பாடி ஃபியூஸு செம்ம. இந்த இடத்துல தான் ஃபியூஸ் போடணும் கைஸ். ஓகே, வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். கொடுங்கடா சீக்கிரமா. இங்கே ஏதாவது ஓரத்தில் வச்சுருப்பாங்க. அங்கே பாருங்க கைஸ். என்ன? ஐயோ, க்ளோஸ்அப்பில் போய் காட்டுறேன். ஓகே, வேணாம், போகலாம். ஓகே, வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஏதாவது இல்லை, அதை செக் பண்ணியாச்சாட்ருக்கு. ஓகே, அந்த சைடே போவோம், மனசை மாற்றிக்கலாம். இந்த டோருக்குள்ளே போகலாம். ஏதாவது கொடுங்கடா. மெடிக்கிட் நல்ல விலைக்கு கொடுத்தாங்க, இல்லைன்னா கைமா தான். ஓகே கைஸ், இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். திறந்தாச்சா? சூப்பர். ஒன்றுக்காண்டி ஒன்றா கொடுத்துருங்கடா. ஸ்கூலை விட்டு தயவு செஞ்சு தப்பிக்கிறேன்டா. அப்போ அடியே கொடுத்துட்டாங்க. தேங்க்ஸ்டாப்பா. இங்கே இருக்க வேணாம், கிளம்பலாம். இதை போய் கீழே வைக்கணும். போய் அதில் வச்சிடலாம். ஓகே, அவ்வளோதான். மேலே ஒரு டோர் பார்த்தோம்ல, ரெட் கலரில் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சுல, அது ஓப்பன் ஆகிடுங்க. அதுக்கு தான் அந்த ஃபியூஸ் வைக்க சொன்னாங்க. ஓகே, கிச்சன் இன்சைடு இருந்துச்சு, மறந்துட்டேன். சரி தானே? இல்லை, இன்சைடு கிடையாதா? சூப்பர், மறந்துட்டேன். மேலே தான் நினைக்கிறேன், மேலே தான் அப்படின்னு. ஐயோ ஐயோ ஐயோ, போமா அப்பாவி. ஓகே, சைடு போய் பார்ப்போம். இந்த சைடு தானா? கன்ஃபார்மா? இல்லை, கிடையாது. இன்சைடு போய் பார்ப்போம். பாத்ரூம் இன்சைடு இருக்குன்னா இங்கே தான். ஆமாம் ஆமாம், கிச்சனும் இன்சைடு தான் இருக்கும். அந்த டெடி எடுக்கணும் கைஸ், அதை எடுத்துகிட்டு போய் மேலே வைக்கணும். இந்த டெடி எடுத்துக்கலாம். இப்போ மேலே கிளம்பலாம். சீக்கிரம் போடா. டெடி எடுத்தாலே ஸ்லெண்ட்ரினா கோவம் வரும். ஏன்னா அதாவது ஸ்லெண்ட்ரினாவோட குழந்தையோட ஆவி வந்து இதில் இருக்குது. அதனால தான் இந்த டெஸ்க்கு தான். இதை ஓப்பன் பண்ணோன்னா அந்த டெடி வைக்கணும். போயிடலாம். ஐயோம்மா, இப்படி பயன்படுத்துது கைஸ்.
ஓகே கீழே போகலாம். இப்போ கீழே விழுவான்னு நினைக்கிறேன். என்னடா நார்மலாக போகிற? இப்போ என்ன பண்ணணும்? மறந்துட்டேன். அங்கே ஒரு ஃபோட்டோ தருவாங்க. ஆமாம் ஃபோட்டோ ஒன்று இருக்குது அங்கே. அந்த டெஸ்கில் போய் வச்சோம்ல கைஸ், அதனால் ஒரு ஃபோட்டோ தருவாங்க. அதை எடுத்துகிட்டு தான் போகணும் மாட்டிருக்கு. ஆமாம் அதான் அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. டைம் டு லிவ் திஸ் ஸ்பேஸ். ஓகே இப்போ கிளம்பலாம். பாடி இந்த நாத்தம் முடிச்ச ஸ்கூல்லேருந்து கிளம்புறேன்ப்பா. தயவு செஞ்சுனே பாருங்க சொன்னேன்ல, கீழே விழுந்துருவான் அவன். தடுக்கி விட்டு விழுந்தானா சிலிண்டர் நான் தள்ளி விட்டுச்சான்னு தெரில. இதை வருது பாருங்க போண்டாவை. என்ன போண்டாவை சுளுக்கிச்சா கழுத்து? ஆமாம் கைஸ், கழுத்தை சுளுக்கிச்சு பயிற்சி. யார் அது? சிலிண்டரினா தான் அப்படியா? அடப்பாவி என்னடா மேஜிக் பண்ணுறா இங்கே? என்னடா செத்துட்ட? என்னடா ஆச்சு? குட் ஜாப். அப்பாடி ஒரு வழியாக அந்த தொல்லை பிடிச்ச ஸ்கூல்லேருந்து வெளியே வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே பாய் கைஸ்.